மொத்த திமுக கொத்தடிமைகளும் உள்ள போக போறானுங்க. நான் ஒரு வீடியோ போறேன், ஃபர்ஸ்ட் அதை பார்த்துட்டு அதுக்கப்புறம் வந்து நீங்க சொல்லுங்க. இதுதான் போலீஸ் ரிப்போர்ட். அதனால தான் நான் ரொம்ப லேட்டாக இந்த வீடியோ செய்கிற காரணம். இந்த 2 நாளாக வந்து ஓடிட்டு இருக்க ஒரு விஷயம் வந்து இட் லிட்டரலி காஸ்ட் மீ சோ மச் ஆஃப் ஸ்ட்ரெஸ். எனக்கு தெரியல அந்த வீடியோவில் வந்து என்ன தப்பாக இருந்துச்சுன்னு. கோயிங் டு மை ஒர்க், அது ஒரு பர்சன் வந்து எடுத்து ஒரு அமைச்சர், இந்தியாவில் இருக்கிற ஒரு மினிஸ்டர் நினைக்கிறேன், அவங்கள ரேட்டட் பண்ணி அந்த வீடியோவில் போட்டிருக்காங்க. அவங்க போட்ட காரணம் வந்து அமைச்சர் இந்த மாதிரி ஒரு ட்ரெஸ் போடலாமா அப்படின்ற ஒரு காரணம். ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் அந்த வீடியோவில் இருக்கிற பர்சன் நானே, அவங்க வந்து மினிஸ்டர் கிடையாது. இந்த வீடியோவில் வந்து இன்அப்ரோப்ரியேட்டாக ட்ரெஸ் பண்ணிக்க, டீசெண்டாக ட்ரெஸ் பண்ணலன்னு சொல்கிறாங்க. நான் என்ன அப்படி அதில் டீசெண்டாக ட்ரெஸ் பண்ணல அப்படின்னு எனக்கு தெரியல. இந்த ஒரு வீடியோன்றது வந்து ஃபுல்லாக பார்த்துருப்பீங்க. அதாவது இவங்க மலேசியாவை சேர்ந்த வினோஷா, இவங்களுடைய வீடியோ எடுத்து தான் அமைச்சர் கீர்த்தனாவோட வீடியோ, இவங்க தான் வந்து அமைச்சர் கீர்த்தனா எப்படி மாடர்ன் ட்ரெஸ் போட்டு போயிருக்காங்க அப்படின்னு வந்து திமுக கொத்தடிமைகள் வந்து வதந்தி வந்து பரப்பிட்டு இருந்தாங்க. உண்மையை சொல்ல போனால் அது எந்த தவறான வீடியோவுமே கிடையாது. ஒரு மாடர்ன் ட்ரெஸ் போட்டுட்டு ஒரு பெண் வெளியே போகிறது வந்து ஒரு தப்பா, எவ்வளோ ஒரு கேடுகட்டத்தனமாக வந்து இந்த திமுக கொத்தடிமைகள் வந்து ஒரு அவதூறும் ஒரு ஆபாசமான விஷயங்கள் வந்து பேசிட்டு இருந்திருக்கானுங்க. அமைச்சர் கீர்த்தனாகவும் இதனால் அசிங்கம், இந்த பெண்ணுக்குமே வந்து அசிங்கம். ஆனால் அந்த அக்கா சும்மா இருக்க மாட்டாங்க. அவங்க வந்து மலேசியாவில் இருக்காங்க இல்லைங்களா, மலேசியா காவல்துறையில் வந்து இவங்க வந்து புகார் கொடுத்துருக்காங்க. என்ன வந்து திமுக கொத்தடிமைகளாக இருக்கட்டும், திமுக சேர்ந்த நிறைய பேர் வந்து இதுபோல் வந்து வதந்தி பரப்பிட்டு இருக்காங்க, என்னுடைய வீடியோ வச்சு கேவலமாக வந்து பேசிட்டு இருக்காங்க அப்படின்ட்டு வந்து நம்ம அக்கா வந்து மலேசியாவில் வந்து கம்ப்ளைண்ட் வந்து கொடுத்துருக்காங்க. அந்த போலீஸ் கம்ப்ளைண்ட் அப்படின்றது வந்து அவங்க வந்து காமிச்சிருக்காங்க. அதாவது திமுக கொத்தடிமைகள் தமிழ்நாட்டில் செருப்படி வாங்கினது பத்தாம, எனக்கு இந்த செருப்படிலாம் பத்தல, நான் வந்து பெரிய லெவலில் வாங்கணும், இன்டர்நேஷனல் லெவலில் நான் வந்து செருப்படி வாங்கணும், இன்டர்நேஷனல் லெவலில் நான் செருப்படி வாங்கினா தானே எங்களுக்கு எங்கள் கட்சிக்கும் கெத்து அப்படின்றதுக்காக இப்போ மலேசியா காவல்துறை வந்து தமிழ்நாட்டுக்கு வந்து எந்தெந்த திமுக கொத்தடிமைகள் கேடுகட்ட வேலையை பார்த்துச்சோ அள்ளி தூக்கிட்டு போக போகிறாங்க. உள்ளே வச்சு ஊமை குத்தா தான் போகிறாங்க, சொருக தான் போகிறாங்க. தமிழ்நாடு போலீஸ் மாதிரிலாம் அங்கே மலேசியா காவல்துறை இருக்க போகிறது கிடையாது. வச்சு வாயிலே மிதிக்க போகிறாங்க. ஒரு பெண்ணை கேவலப்படுத்தணும், அசிங்கப்படுத்தணும் அப்படின்றதுக்காக திமுக கொத்தடிமைகள் எந்த லெவலுக்கு போகும் அப்படின்றதுக்குலாம் இதெல்லாம் ஒரு எக்ஸாம்பிள். ஸோ கண்டிப்பாக வந்து சீக்கிரம் ஒரு மாவுக்கட்டு அப்படின்றது வந்து மலேசியா போலீஸால் இவங்களுக்குலாம் வரதான் போகுது. ஸோ என்ன நினைக்கிறீங்கன்றத வந்து கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க வந்து சப்ஸ்கிரைப் பண்ணிக்கிங்க நண்பா. தேங்க்யூ.